வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைசேரியிலிருந்து காணாமல் போன பணம் குறித்து மகிந்த வெளியிட்டுள்ள எச்சரிக்கை. நளின் பண்டார எம்பிக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கை. அரசின் அனுபவமின்மையால் நாசமாகும் மக்களின் பணம் கர்ஷன சாடல். வேசாக் வாரத்தையொட்டி அரசாங்கத்திடம் ஞானசார தேரர் முன்வைத்துள்ள கோரிக்கை. மருத்துவ கண்காணிப்பில் இருக்கும் ரணில் சகாக்களுக்கு வழங்கிய முக்கிய அறிவுறுத்தல். யாழில் போதைப்பொருள் வேட்டை 48 மணி நேரத்தில் போலீஸ் வலையில் சிக்கிய 13 பேர். தையிட்டி காணி அளவீடு இன்று ஆரம்பம். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். அண்மையில் திரைசேரியில் இருந்து பெருந்தொகை பணம் மாயமான விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார். திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர் பணம் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்றதால் அதனை மீட்பதுடன் நின்றுவிடாது அது எவ்வாறு அவர்களின் கைகளுக்கு சென்றது என்பதை கண்டறிய வேண்டும் என தெரிவித்துள்ளார். சிலர் இந்த தொகை சிறிய தொகை என கூறி வருவதாகவும் தொகை சிறிதோ பெரிதோ இவ்வாறான சம்பவங்கள் மீள இடம்பெறுவதனை தடுக்கவும் பாரிய மோசடிகளை தவிர்க்கவும் உரிய விசாரணைகள் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்ற பணத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியும் என நினைப்பதே ஏமாற்று வேலை என குறிப்பிட்டுள்ளார். பாரிய மோசடிகள் இடம்பெற்றதன் பின்னர் பிரச்சினையை மூடி மறைப்பதற்கு சிலர் ஊகங்களை வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டால் பணம் செலவழிந்துவிட்டது என கூறுவார் எனவும் அதற்கு முன்னர் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கொடுப்பனவு ஒன்று தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார மேற்கொண்ட பொய்யான அறிக்கை குறித்து வீதி அபிவிருத்தி அதிகார சபை விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ஒப்பந்ததாரர்களுக்கு 380 மில்லியன் ரூபாவுக்கு அதிகம் இரட்டை கொடுப்பனவாக வழங்கப்பட்டுள்ளதாக நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை முற்றிலும் அப்பட்டமான பொய் என தெரிவித்துள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபை இதற்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக கூறி அதனுடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையை தொடர்புபடுத்த எடுக்கும் எந்தவொரு முயற்சியும் மக்களை திசை திருப்பும் பொறுப்பற்ற மற்றும் அடிப்படை ஆதாரமற்ற செயலாகும் என அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திரைசேரியில் உள்ள மக்களின் வரிப்பணத்தை பாதுகாக்க முடியாத அளவுக்கு தற்போதைய அரசு நிர்வாக திறமையற்று இருக்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். பல மாதங்களாக இந்த நிதி மோசடியை நாடாளுமன்றத்துக்கு தெரிவிக்காமல் மறைத்து வைத்திருப்பது ஒரு பாரிய சதியாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறும்போது இந்த அரசுக்கு நாட்டை வழிநடத்தும் அனுபவமில்லை என்பதை நாம் ஏற்கனவே எச்சரித்தோம். ஆனால் வெறுப்புணர்வு பரப்பி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இவர்கள் இப்போது மக்களின் வரிப்பணத்தை நாசமாக்கியுள்ளனர். இந்த திரைசேரி பணம் என்பது பெலவத்தையிலிருந்து கொண்டுவரப்பட்டதோ அல்லது அவர்களின் உறுப்பினர்களிடம் வசூலிக்கப்பட்டதோ அல்ல. இது இந்த நாட்டு மக்களின் இரத்தம் கலந்த வரிப்பணம். இதற்கு யார் பொறுப்பேற்பது? நாடாளுமன்றம் என்பது நாட்டின் நிதி தொடர்பான முழுமையான பொறுப்புள்ள நிறுவனமாகும். ஆனால் பல மாதங்களாக இந்த மோசடி தகவலை அரசு ரகசியமாக வைத்திருப்பது ஏன்? நாடாளுமன்றத்துக்கோ அல்லது நிதி தொடர்பான குழுவுக்கோ இது தெரியப்படுத்தவில்லை. ஜனாதிபதிக்கும் இது தெரிந்து மறைக்கப்பட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த பணத்தை மீண்டும் மீட்போம் என்று அரசு கூறுவது மற்றொரு பொய் என்று சாடிய அவர் உகண்டாவில் உள்ள பணத்தை மீட்டு வருவோம் என்று சொன்னவர்களால் இதையும் செய்ய முடியாது. நிலக்கரி மோசடியைப் போலவே இந்த இழப்பையும் ஈடுகட்ட மின்சார கட்டணம் அல்லது எரிபொருள் விலையை உயர்த்தி மக்கள் மீது வரிச்சுமையை சுமத்துவார்கள் என்று தெரிவித்துள்ளார். அரசு தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் கடமையாகும். அதை தடையாக பார்க்காமல் உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஹர்ஷன ராஜகருணா வலியுறுத்தியுள்ளார். வெசாக் வார கால பகுதிக்குள் இஸ்லாமியர்களின் தியாக திருநாள் நிகழ்வுகள் அமைவதால் மாடுகள் அல்லது ஏனைய விலங்குகளை பலியிடுவது தொடர்பில் அரசு இஸ்லாமிய மத தலைவர்களுடன் கலந்துரையாடி உரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று கலகொட அத்தே ஞானசார தேரர் வலியுறுத்தியுள்ளார். இம்முறை இஸ்லாமிய நாட்காட்டியின்படி மே மாதம் 30ஆம் தேதி ஹஜ் பெருநாள் அமையக்கூடும் என கருதப்படுகின்றது. பௌத்தர்களின் வெசாக் வாரம் மே மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. இதனால் வெசாக் வாரத்துக்குள்ளேயே இஸ்லாமியர்களுக்கு குர்பான் கொடுக்கும் நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளன.
இதுகுறித்து ஞானசார தேரர் மேலும் கூறும்போது, அனைத்து உயிர்களும் மரணத்துக்கு அஞ்சுகின்றன. எனவே தன்னையே உதாரணமாக்கிக் கொண்டு பிற உயிர்களை கொல்லவோ அதற்கு தூண்டவோ கூடாது என்பதே பௌத்த தர்மத்தின் போதனையாகும். விலங்கு பலியிடல் மற்றும் பசுவதை போன்ற செயல்களால் கடந்த காலங்களில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அமைதியற்ற சூழல்கள் உருவானதை நாம் அறிந்தோம். வெசாக் வாரத்தில் இவ்வாறான செயல்கள் இடம்பெறுவது தேவையற்ற சமூக பதற்றங்களுக்கு வழிவகுக்கும். தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலில் மத ரீதியான கருத்துக்கள் இணையதளங்கள் வாயிலாக ஆவேசமாக பரிமாற்றப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் உள்நாட்டில் இத்தகைய செயற்பாடுகள் பாரிய மோதல்களுக்கு வித்திடக்கூடும். மத சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்ற போதிலும் நாட்டின் அமைதியையும் பேணுவது அதைவிட முக்கியமானது. வக்பு சபை மற்றும் இஸ்லாமிய மத தலைவர்களுடன் இணைந்து அரசு இது குறித்து ஒரு ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள வேண்டும். வெசாக் வாரத்தில் விலங்கு பலியிடுவதை தவிர்ப்பது அல்லது அதனை ஒழுங்குபடுத்துவது தொடர்பில் அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சத்திர சிகிச்சையின் பின்னர் நாடு திரும்பிய மருத்துவ கண்காணிப்பில் இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து தனது நெருக்கமான அரசியல் சகாக்களுடன் முக்கிய ஆலோசனைகளை முன்னெடுத்துள்ளார். இந்த வாரம் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல்களில் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குரல் மற்றும் சாகல ரத்நாயக் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். முன்னாள் பலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தனது பதவியிலிருந்து விலகியமைக்கான உண்மை பின்னணியை அரசு நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிடுமாறு பேராசிரியர் GL பீரிஸுக்கு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போதைய அரசுக்கு சரியான திசையை காட்ட எத்தனை பேர் ஆலோசனை வழங்குகின்றார்கள் என ரணில் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் சுட்டிக்காட்டியதாவது, ஒருபுறம் ஈரான் விக்ரமரத்னவை உள்வாங்க முயற்சிகள் நடக்கின்றன, மறுபுறம் ஹர்ஷடி சில்வாவிடம் ஆலோசனைகள் பெறப்படுகின்றன. ஈரான் விக்ரமரத்னவை இவ்வாறான பதவிகளுக்கு கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளேயே கடும் எதிர்ப்பு நிலவுகின்றது. இந்த திரைமறைவு பேச்சுவார்த்தைக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பது மர்மமாகவே காணப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிராக எழுந்துள்ள மோசடி குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று சாடிய அவர், வாக்களித்த மக்களை முட்டாளாக்க அரசு முற்படுகின்றது என தெரிவித்துள்ளார். உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் என்றும் இதற்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சி வலுவாக செயற்பட வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க இதன்போது அறிவுறுத்தியுள்ளார். யாழ் மாநகர பகுதியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது கடந்த 48 மணித்தியாலங்களில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தலைமையக போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களாக இரவு பகலாக முன்னெடுக்கப்பட்ட இந்த வேட்டையின் போதே குறித்த 13 சந்தேக நபர்களும் போலீஸ் வலையில் சிக்கியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து வெள்ளை நிறத்திலான ஹெரோயின் பாக்கெட்டுகள், இளைஞர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்யப்பட இருந்த வீரியம் மிக்க போதை மாத்திரைகள் பல கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் தற்போது யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இவர்களுக்கு போதைப் பொருளை விநியோகிக்கும் பிரதான நபர்கள் யார் என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் அனைவரும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் குடாநாட்டில் போதைப்பொருள் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் போலீசாரின் இந்த தொடர் நடவடிக்கை பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. யாழ் தையிட்டி விகாரையைச் சூழவுள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பதற்கான நில அளவீட்டு பணிகள் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களிலும் முன்னெடுக்கப்படவுள்ளன என்று தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் அறிவித்துள்ளார். தையிட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணியை ஆக்கிரமித்து விகாரை அமைக்கப்பட்டுள்ளது என கூறி அந்த நிலத்தை மீள ஒப்படைக்குமாறு கோரி நில உரிமையாளர்கள் நீண்டகாலமாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதுகுறித்து கவனம் செலுத்திய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் யாழ் மாவட்ட அரசு அதிபர் பிரதீபன் ஆகியோர் விகாரையைச் சூழவுள்ள பொதுமக்களின் நிலத்தை விடுவிப்பதற்கு ஏதுவாக நில அளவீடுகளை மேற்கொள்ளப் போவதாக உரிமையாளர்களிடம் உறுதியளித்தனர். இதற்கு முன்னதாக அந்த காணிகளை அளவீடு செய்ய முயற்சித்த போது அதற்கு விகாராதிபதி கடும் எதிர்ப்பு தெரிவித்து அனுமதி மறுத்துள்ளார்.
இதன் காரணமாக நில அளவீட்டு பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டிருந்தன. இந்த முறை நில அளவீட்டு பணிகளை எவ்வித தடையுமின்றி முன்னெடுப்பதற்காக மாவட்ட நில அளவை திணைக்கள உத்தியோகஸ்தர்களுடன் இணைந்து கொழும்பில் உள்ள நில அளவை திணைக்களத்தின் தலைமை பணிமனை அதிகாரிகளும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளனர். 2 நாளாக இடம்பெறவுள்ள இந்த அளவீட்டு பணிகளினூடாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலங்கள் சரியாக அடையாளப்படுத்தப்பட்டு நில உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பமாக உள்ளன. அகழ்வு பணிக்கான நிதி விடுவிக்கப்பட்டுள்ளமையை தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பமாக உள்ளன. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரையில் 240 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. அவற்றுள் 239 மனித எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக 2ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றிருந்தன. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் சுமார் 8 மாதங்களின் பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திரைசேரியிலிருந்து காணாமல் போன பணம் குறித்து மகிந்த வெளியிட்டுள்ள எச்சரிக்கை. நளின் பண்டார எம்பிக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கை. அரசின் அனுபவமின்மையால் நாசமாகும் மக்களின் பணம் கர்ஷன சாடல். பேசாக் வாரத்தையொட்டி அரசாங்கத்திடம் ஞானசார தேரர் முன்வைத்துள்ள கோரிக்கை. மருத்துவ கண்காணிப்பில் இருக்கும் ரணில் சகாக்களுக்கு வழங்கிய முக்கிய அறிவுறுத்தல். யாழில் போதைப்பொருள் வேட்டை 48 மணி நேரத்தில் போலீஸ் வலையில் சிக்கிய 13 பேர். தையிட்டிகாணி அளவீடு இன்று ஆரம்பம். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பம். இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.